மூணாவது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். கூட திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அன்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தனஹ தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அன்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தனஹ தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். கூட சொல்லுங்க. யஜ்ஞ அர்த்தாத் யாகத்திற்காக, விஷ்ணுவிற்காக மட்டும் செய்யப்படும் கர்மன செயல்கள், அந்யத்ர மற்றபடி, லோக உலகம், அயம் இந்த கர்மபந்தன செயல்களினால் பந்தப்படுதல், தத் அவரது, அர்த்தம் திருப்திக்காக, கர்ம செயல், கௌந்தேய குந்தியின் மகனே, முக்த சங்க இணைப்பிலிருந்து விடுதலை அடைந்து, சமாச்சர பக்குவமாக செய். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம். மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். பொருளுரை. வெறுமனே உடலை பேணுவதற்காகவாவது ஒருவன் செயலாற்ற வேண்டும் என்பதால் குறிப்பிட்ட சமூக நிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தாற்போல குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அனைவரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யக்ஞம் என்றால் பகவான் விஷ்ணு என்றும் யாகச் சடங்குகள் என்றும் பொருள்படும். உண்மையில் எல்லா யாகச் சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே. யக்ஞோவை விஷ்ணு என வேதங்கள் கூறுகின்றன. வேறு விதமாக கூறினால், யாகங்களை செய்வதாலும் சரி, நேரடியாக பகவான் விஷ்ணுவுக்கு ஆன்மீக தொண்டு செய்வதாலும் சரி, ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த பதத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும். வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதே. வர்ணாசிரமா சாரவதா புருஷேன பர புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே. விஷ்ணு புராணம் பதம் 3.8.8. எனவே விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும். இதை தவிர செய்யப்படக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாகவே அமையும். நல்ல தீய செயல்கள் இரண்டுமே விளைவுகளை கொடுப்பவை. எத்தகு வினையும் செய்பவனை பந்தப்படுத்திவிடும். எனவே கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயல்களை செய்பவன் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறான். இதுவே செயலாற்றுவதில் உள்ள பெரும் கலையாகும். மேலும் இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தேவை. எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டலின்படியோ பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின்படியோ அர்ஜுனனுக்கு கிடைத்த வாய்ப்பைப் போல
கவனமாக செயலாற்ற வேண்டும். புலனுகர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது. அனைத்தும் பகவானுக்காகவே செய்யப்பட வேண்டும். இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதுகாப்பது மட்டுமின்றி படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு அவனை உயர்த்துகிறது. அத்தகைய தொண்டினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற முடியும். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாத் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமாஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताः स्वामी नित्यनामिने नमाचार्य पादाय निताय कृपप्रदायिने गौरगदामदाय नहरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नित्यनामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி மாலை நேரத்தில் நடக்கிற இந்த சத்சங்க நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஈரோடு இஸ்கான் கோவில் சார்பாக வரவேற்கிறோம் மற்றும் எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிக்கிறோம். ஸோ இது இப்போது 3வது அத்தியாயம். இது கர்மயோகம். சரிங்களா? யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பகவான் கூட நம்மளை தொடர்பு படுத்துகிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யோகம் அப்படின்னாவே பகவான் கூட நம்மளை தொடர்பு படுத்தணும். சரிங்களா? கர்ம யோகம், கர்மம்னா நம்ம செய்கிற செயல்கள். கர்ம யோகம் அப்படின்னா நான் செய்கிற செயல்கள் பகவானுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த செயல்கள் பகவானுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் அந்த பகவான் கூட தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு செயல்கள் நம்ம செய்கிறோம்னா அந்த செயல்களை நம்ம கர்ம யோகத்தில் வர்ற செயல்கள் அப்படி சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இப்போ என்னென்னா, அர்ஜுனர் இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர் ஃபுல்லாக 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனர் என்ன சொல்லுவார்னா, நான் சண்டை போடலைன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக ஒரு சத்திரியன் அவர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு நான் இந்த சண்டையை போடலை அப்படிங்கிறதுக்கு பலவேறு காரணங்கள் கொடுத்துட்டு நான் சண்டை போடலை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நம்மளும் இதே மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், பல்வேறு காரணம் காட்டி நிறைய செயல்களை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, இந்த வேலை நான் செய்யலை அப்படின்னு நம்மளும் பல காரணங்கள் காட்டுவோம். அர்ஜுனா நிறைய காரணங்கள் காட்டி சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏன் சண்டை போடணுங்கிறதுக்கான காரணங்கள் கொடுக்குறாரு. 2வது அத்தியாயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல அறிவை கொடுக்குறாரு. சரியா? இது ஆத்மா, நம்ம எல்லாருமே நீ ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படின்னு ஆத்மா பற்றி நிறைய சொல்கிறார். உடலை மட்டும்தான் நீ அழிக்கிற அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஞானம் கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு கர்ம காண்டா அப்படின்னா, வேதங்களில் சில பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செயல்கள் செஞ்சால் இந்த பெனிஃபிட் வரும் அப்படின்னு சில செயல்கள் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஹோமம் மூலமாக எனக்கு ஒரு செல்வம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில யாகங்கள் இருக்குது, சில ஹோமங்கள் இருக்குது, சில பூஜைகள் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் எதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கர்மகாண்ட பகுதி. நான் ஒரு வேத சடங்கு ஏதாவது செய்வேன், அது மூலமாக எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா? என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு யாகம் பண்ணுறது, அந்த மாதிரி. அது மாதிரி கர்மகாண்ட விஷயங்களை சொல்லியும் சண்டை போடு அப்படின்னு அடுத்தது சொல்கிறார். சரிங்களா? அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜெயிச்ச அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் கிடைக்கும், சண்டை போட்டு ஜெயிச்சேன்னா. ஒருவேளை தோத்துட்டா கூட சத்திரியனா நீ ஒரு போரில் ஈடுபட்டதுக்காக உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நீ சண்டை போட மாட்டேன்னு நினச்சா உனக்கு பாவம் சேரும், உன்னுடைய கடமையை நீ செய்யலை, சத்திரியனோட கடமை செய்யணும்னு பாவம் சேரும்னு கர்மகாண்டா சொல்லிட்டு சண்டை போடு அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்தது புத்தி யோகம் சொல்லித்தரார். புத்தி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செயல் செய்யலாம், அந்த செயலுடைய பலன் எதுவும் நீ எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது புத்தி யோகம். சரிங்களா? அந்த செயலின் மேலோட பலன் மேலே நீ பலனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். பலனை தியாகம் பண்ணிடு,
பலன் மேலே ஈடுபாடு இல்லாமல் கடமையாக நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ புத்தியோகத்தை யூஸ் பண்ணி மோசமான செயல்களை எல்லாம் நீ ஓரமாக வச்சுட்டு நீ வந்து பக்தியில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? கிருஷ்ண உணர்வில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து என்ன அர்ஜுனா சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அர்ஜுனாவுக்கு என்ன கேள்வினா, எல்லாம் சொன்னீங்க ரைட்டு, மறுபடியும் சண்டை போட தான் சொல்கிறீங்க. புத்தியோகம்னா அறிவை யூஸ் பண்ணணுன்றீங்க. அறிவை யூஸ் பண்ணால் நான் என்ன செய்யணும்? இந்த சண்டை நான் போடக்கூடாதாச்சே, நீங்கள் என்ன சண்டை போடுன்னு சொல்கிறீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி கேட்கும்போது கிருஷ்ணா வந்து சில பதில்கள் கொடுக்குறார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு செயல்கள் எது நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இங்கே சொல்கிறார். செயல் செய்யாமல் நம்ம இருக்க முடியுமா? யாராவது எந்த செயலும் நான் செய்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆத்மா என்ன செய்யுதுன்னா, இந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இந்த உடலில் ஆத்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடல் இயக்கமே இருக்காது. இந்த உடலோட இயக்கம் இருக்காது. இந்த உடலை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இதை உபயோகப்படுத்த முடியும். அப்போது ஆத்மா ஜஸ்ட் இது ஒரு வண்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு, ஒரு வாகனம் அது மாதிரி உபயோகப்படுத்திட்டு. சரிங்களா? ஆத்மா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும், எப்போவுமே இயங்கிக்கிட்டு இருக்கும், இயக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? அப்போ என்ன செய்யும்னா, இந்த கருவியை யூஸ் பண்ணி அது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் சும்மா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது யாராலையுமே முடியாது. ஈவன் நீங்கள் நான் சும்மா உட்காந்துருக்கேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உட்காந்திங்கன்னா மனசுலையும் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர எந்த செயலும் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது, செயல்கள் செய்யாமல் இருக்க முடியாது. சரிங்களா? அப்போ வந்து என்ன செய்ய வேண்டி வரும் அப்படின்னா, ஒரு செயல் செய்ய வேண்டி வரும். இந்த செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பிரபுபாத் இங்கே சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட சமூக நிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தாற் போல குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? சமூக நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரிவுகள் இருக்குது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையோட பிரிவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல ஒரு 25 வருஷம் வரைக்கும் நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மச்சாரிய வாழ்க்கை, பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? 25க்கு அப்புறம் 50 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரகஸ்த வாழ்க்கை, அதாவது குடும்பஸ்தராக இருக்கிறது. ஆக்சுவலாக 50 வயசுலேருந்து ஒரு 75 வயசு வரைக்கும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வானப்பிரஸ்தா, ரிட்டையர்டு லைஃப், ஓய்வு வாழ்க்கையில் இருக்கிறவங்க. 75 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்நியாச வாழ்க்கை. இது வந்து ஆன்மீக வாழ்க்கையோட 4 பிரிவுகள். நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கை வந்து சாஸ்திரத்தில் இப்படி தான் நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க, இப்படி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வர்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குணங்களுக்கு தகுந்தாற் போல், அவங்க செய்கிற வேலைகளுக்கு தகுந்தாற் போல், குண கர்ம ஸ்வபாவக, அவங்களோட சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி, குணத்துக்கு தகுந்த மாதிரி 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சமூக நிலையில் ஒரு 4 பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராமணா. ஸோ பிராமணா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி கொடுக்குறவங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குறது. இது வந்து பிராமணா அவங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சத்ரியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொலிட்டீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து அதில் வருவாங்க. ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, ஆட்சி நிர்வாகம் இதெல்லாம் செய்கிறவங்க சத்ரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைஷ்யா, இவங்க வந்து பிஸ்னஸ்மேன். சரிங்களா? வியாபாரிகள். பொதுவாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் பார்த்துக்குவாங்க, ஃபுல்லாக பசுக்கள் பராமரிப்பு இதெல்லாம் அவங்க முன்னாடி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ்மேன் வந்து நீங்கள் உங்களுக்கு வைஷ்யா தான். அண்டு தென் இந்த 3லையுமே எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அதாவது அவங்களால வந்து பிராமணா செய்கிற மாதிரி கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குறது அது எதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அல்லது ஒருவேளை சத்திரியர்கள் மாதிரி எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கறது, அரசியல் ஆட்சி நிர்வாகம் பார்க்கறது முடியாமல், அதுவும் தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயமோ அல்லது பசு பராமரிப்போ அல்லது வந்து வியாபாரமோ செய்ய தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த குரூப் என்ன செய்வாங்கன்னா இந்த 3 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் வந்து சூத்ரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சமுதாயத்தில் 4 பிரிவுகளும் கட்டாயம் இருந்தாகணும். ஒரு சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும்னா 4 பிரிவுகளும் இருக்கணும். இதில் எந்த பிரிவு இல்லைன்னாலும் சமுதாயம் வந்து சீராக இயங்காது. சரிங்களா? சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வர்ணம், அதாவது வர்ணம் அப்படிங்கிற பேஸில் ஒரு 4 பிரிவு இருக்குது.
ஆசிரமம் ஆன்மீக வாழ்க்கைங்கிற பிரிவுலேயும் ஒரு 4 பிரிவு இருக்குது. இவங்க எல்லாருக்குமே வந்து கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரம்மச்சாரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அவர் வந்து கண்டிப்பாக ஒரு குருகுலத்தில் போய் கல்வி கற்றுக்கணும். என்ன கல்வி கற்றுக்கணும் அப்படின்னா, குருவுக்கு கீழே இருந்து பணிவாக இருந்து சாஸ்திர விஷயங்களெல்லாம் அவர் கற்றுக்கணும். ஆக்சுவலாக அதான் பிரம்மச்சாரியோட அவருக்கு விதிக்கப்படுற கடமை. பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும், குருவுக்கு கீழே இருந்து சேவைகள் செய்யணும். அண்ட் தென் அவங்க அந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு குருவுக்காக வந்து அவர் நிறைய சேவைகள் செய்யணும். அண்டு குருக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சு படிக்கணும். ஆக்சுவலாக வேத கல்விகள் எல்லா நாலேஜையும் அவர் வளர்த்துக்கணும். இது வந்து பிரம்மச்சாரிக்கான ஒரு வேலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் தட், குடும்பஸ்தர் வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க என்ன செய்யணுன்னா, சாஸ்திர முறைப்படி திருமணம் செஞ்சுருப்பாங்க. அண்டு தென் நேர்மையாக அவங்க சம்பாதிக்கணும். ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்மையாக சம்பாதிக்கணும். ஓகேங்களா? குடும்பஸ்தராக இருக்கவங்களோட கடமைகளில் இதெல்லாம் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. நேர்மையாக சம்பாதிக்கணும். அண்டு தென் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தா, சன்னியாசி, இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரையும் டேக் கேர் பண்ண வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமைனா குடும்பஸ்தரோட கடமை. சரிங்களா? ஏன்னா பிரம்மச்சாரி அவங்க படிக்க போயிடுவாங்க, அவங்ககிட்ட காசு இருக்காது. அண்டு தென் வானப்பிரஸ்தானா ஓய்வு வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் விலகி இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கணும். சன்னியாசிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தர்கள் தான் ஆக்சுவலாக பார்த்துக்கணும். அடுத்தது வானப்பிரஸ்தா அவங்க என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அண்ட் தென் குடும்பஸ்தர்கள் வந்து தானம் செய்யணும். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற குரூப் வந்து அவங்க சம்பாதிக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் நேர்மையாக சம்பாதிக்கணும், தானம் கொடுக்கணும், கடவுள் வழிபாடுகளில் இருக்கணும். இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்தது வந்து வானப்பிரஸ்தர்கள் ஓய்வு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குன்னா, அவங்க வந்து குடும்ப விவகாரங்கள்லேருந்து தள்ளி வரணும். நம்மளுடைய வீட்டில் வந்து வளர்ந்த பசங்க மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா குடும்ப விவகாரங்களை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து இவங்களுடைய ஓய்வு வாழ்க்கையில் தீர்த்த யாத்திரை எல்லா பக்கமும் கோவிலுக்கெல்லாம் அங்கங்கே போகிறது, அப்புறம் சாஸ்திரங்களெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறது, சேவைகள் செய்கிறது, குடும்ப வாழ்க்கையிலேருந்து பற்று கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வர்றத வேலையெல்லாம் எப்படி வந்து நம்ம துறவு வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறத அதுக்கு தயாராகும். இதெல்லாம் ஓய்வு வாழ்க்கையில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய கடமைகள். சன்னியாசிகள் அவங்க என்ன செய்யணும்னா, எல்லா வீடுகளுக்கும் போகணும், அவங்க வந்து எல்லாருக்கும் பகவான் பற்றி சொல்லி கொடுக்கணும், அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில் இருந்ததுனால டோட்டலாக மொத்தமாக அவங்க வெளியில் போயிருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கிருஷ்ணரை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ணத்தில் இருந்தாலும் சரி, ஆசிரமத்தில் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடமைகள் வந்து என்ன செஞ்சாகணும் அப்படின்னா, இந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு அவங்க என்ன செஞ்சாகணும், செயல்கள் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாருமே தன்னுடைய கடமையிலேருந்து விலகிடுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த செயல்கள் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 விளைவுகள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து நாம் செய்கிற செயல்களுக்கு புண்ணிய விளைவுகள் இருக்கலாம். சரிங்களா? அல்லது நான் செய்கிற செயல் தப்பான செயலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாவ விளைவுகள் வரும். 2 விளைவுகள் கண்டிப்பாக நம்ம செய்கிற காரியங்கள். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க, எல்லாருமே ஏழை குழந்தைகள் எல்லாம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு செயல், அந்த செயலுக்கு புண்ணிய விளைவு வரும். ஏன்னா பல பேருக்கு படிக்க வைக்கிறதுக்காக ஒரு செயல் செய்யணுங்கிறப்ப அது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, மருத்துவமனை, எல்லாருக்கும் மருத்துவம் வந்து ஃப்ரீயாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புண்ணிய காரியங்களில் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பாவ காரியங்கள் அப்படிங்கிறப்ப என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அதில் போய் ஏதாவது ஒரு கேஸை போட்டு அதை நிறுத்துறதுக்கு ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அது பாவ காரியத்தில் வரும். நீங்கள் புண்ணிய செயல்களை தடுக்கிறதும் பாவம்தான், நம்ம சாஸ்திர விதிகளுக்கு எதிராக செய்கிறதும் பாவம்தான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த செயல்களையெல்லாம், அதுக்கு எதிரான செயல்களெல்லாம் நம்ம செய்கிறோன்னா அதுவும் பாவ செயல்கள் தான். ஸோ அப்போது நாம் ஒரு செயல்கள், இப்போ எல்லாருக்கும் எல்லா வர்ணத்துலேயோ ஆசிரமத்துலேயோ இருக்கிறவங்களுக்கு செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. செயல்கள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த செயலுக்கு 2 விளைவுகள் கண்டிப்பாக வருது. ஓகே, விளைவுகள்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்ம பந்தனக அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணுமாமா, நம்மளை பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? விதிக்கப்பட்ட கடமைகளை
பௌதீக விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம், மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் செய்கிறது புண்ணிய காரியங்கள் சார், நல்ல விளைவுகள் தானே நமக்கு, நம்ம வர மாதிரி தானே நம்ம செய்கிறோம், நல்ல விளைவுகள் தானே, எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னா அதுவும் நம்மளை பந்தப்படுத்தும். எப்படி பந்தப்படுத்தும்னா, கிருஷ்ணா என்ன செய்கிறாருன்னா, ஓகே இந்த ஆத்மா நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, இந்த நல்ல காரியங்களுக்காக அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு உடல் கொடுப்பாங்க. உடல் கொடுத்து இந்த உலகத்தில் நம்மளை பிறக்க வச்சு நமக்கு தேவையானதெல்லாம், நீங்கள் செஞ்ச புண்ணியங்களுக்கு காரியங்களுக்கான விளைவுகள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ரூபாய் யாருக்காவது தானம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள், ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்தில் பிறக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்ச புண்ணிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக பிறப்புங்கிறது நடக்கும். பாவ செயல்கள் பண்ணோம்னா கண்டிப்பாக இத்தனை பாவ செயல்கள் செஞ்சுருக்கிறான், இதுக்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் பிறப்புங்கிறது கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த பிறப்புங்கிறது கண்டிப்பாக எங்கே தான் வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல தான் நமக்கு வரும். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம பிறப்பை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே அடுத்தது இதை தொடர்ந்து 4 பிரச்சனைகள் நம்மகிட்ட வந்துடும். சரிங்களா? ஜன்மா, மிருத்யு, ஜரா, வியாதி. ஒன்ஸ் பிறப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வியாதிங்கிறது கண்டிப்பாக வரும், முதுமைங்கிறது வரும், இறப்புங்கிறது வரும், தவிர்க்கவே முடியாது யாருமே. சரிங்களா? அப்போது இங்கே கிருஷ்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ நல்ல விளைவுகளுக்கும் உட்படாத, தீய விளைவுகள் இருக்கிற செயலையும் செய்யாத அப்படிங்கிறார். இருக்கிறதே 2 செயல் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். சரிங்களா? இந்த 2 விளைவுகளை ஏதாவது ஒன்று கொடுக்கும் அப்படின்னா 3வது ஒரு செயல் இருக்குது. அந்த செயல் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்ல விளைவையும் கொடுக்காது, தீய விளைவையும் கொடுக்காது, அதை தாண்டி பகவான் கூட நம்மளை தொடர்பு படுத்தும். சரிங்களா? அந்த செயல்கள்லாம் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது என்னுடைய செயல்கள் எனக்கு எந்த விளைவையும் தரக்கூடாது, அதே சமயத்தில் கடவுள் கூட எனக்கு தொடர்பை கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயல்களுக்கு விளைவுகள் இருக்காது. சரிங்களா? ஸோ கிருஷ்ணா அந்த செயல்கள் பற்றி தான் இங்கே சொல்கிறார். அது எப்படி ஒருத்தனுக்கு ஒரு செயல் செஞ்சுட்டு விளைவு எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரபுபாத் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அப்படின்னா இப்போ ஒரு இராணுவ வீரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சோல்ஜர். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சண்டை வருது, 2 நாட்டுக்கு இடையில சண்டை வருது. இப்போ இராணுவ வீரர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை உடனே நீங்கள் சண்டைக்கு போங்கன்னு அவரை சண்டையில் இறக்கி விடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா பல பேரை கொல்லுவார். ஆக்சுவலாக சரிங்களா, பல பேரை கொல்லுவார். அப்புறம் போயிட்டு சொல்லுவார், நான் இந்த மாதிரி 120 பேரை நான் கொன்னுட்டேன் நான் எதிரி படையிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது உடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு பெரிய பெரிய விருதுகளெல்லாம் கொடுப்பாங்க. பரவாயில்ல, 120 பேரை கொன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது அவர் செஞ்ச செயலுக்கு ஒரு பாராட்டு, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ அதே இராணுவ வீரர் அவங்க வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறார். இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கூட சண்டை வந்துருச்சு. சரியா? யாரோ ஒருத்தர் கூட சண்டை இவர் என்ன பண்ணுறாரு, அவரை போய் ஏதாவது அடித்து மண்டையை உடைச்சிடுறாரு, இல்லது அவருக்கு ஏதாவது பெரிய காயத்தை ஏற்படுத்திடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இராணுவ வீரர் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ அது என்ன, முன்னாடி பல பேரை கொன்னதுக்கே ரிவார்டு கொடுத்தாங்க, இப்போ ஒருத்தரை சும்மா அடித்து மண்டையை உடைச்சதுக்கே தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, முன்னாடி செஞ்ச செயல் கவர்மெண்ட் உங்களுக்கு அதுக்கு அப்போ அந்த கொலைக்கு அவர் காரணம் இல்லை, கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க நீ இதை செய்யுன்னு செய்யும்போது அந்த செயலுக்கு பலன், அந்த கொன்னதுக்கான விளைவை அவங்க கொடுக்கல. ஆனால் அதே அந்த இராணுவ நபர் எங்கள் லோக்கல்ல யாரையா ஒருத்தரை தாக்கி பாதிப்படைகிற மாதிரி பண்ணிட்டாருன்னா ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல அவர் யாருக்காக செய்கிறார் அந்த செயலை? தன்னுடைய கோபத்தினால செய்கிறார். சரிங்களா? தனக்காக செய்கிறார். அப்போ தனக்காக ஒரு செயலை செய்யும்போது எந்த ஒரு அதிகாரியினுடைய அறிவுறுத்தலும் இல்லாமல், ஒரு கட்டளை இல்லாமல் தானாக எனக்காகன்னு ஒரு செயல் நம்ம செய்யும்போது அந்த செயல் கண்டிப்பாக விளைவுகளை உருவாக்கும். இதுவே ஒரு அதிகாரி அல்லது ஒரு கட்டளை, ஒருத்தரோட கட்டளையின்படி ஒருத்தர் அந்த ஒரு வேலையை செய்யும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பலன் இருக்காது, அதுக்கான தண்டனைங்கிறது விளைவுகள்ங்கிறது இருக்காது. சரிங்களா? இப்போ பாருங்க, அப்போது அர்ஜுனர் இதை தான் பண்ணார்.
முதல்ல என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் கடைசியாக வந்து கிருஷ்ணா கிட்ட உபதேசங்கள்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, கரிஷ்யே வசனம் தவ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நபரை கொன்று குவிச்சார். சரிங்களா? அப்புறம் அந்த செயல் இப்போ எதில் வந்துருச்சு அப்படின்னா, கிருஷ்ணர் பகவானுடைய விருப்பத்தின் பேரில் அந்த வேலையை செஞ்சதுனால அது பக்தி காரியங்களில் வருது. சரிங்களா? கொல்றது பக்தி காரியமானா ஆமாம், கிருஷ்ணா சொல்லி அவர் செய்கிறார், தனக்காக அவர் அதை செய்யலை. சரிங்களா? ஏன்னா அர்ஜுனுக்கு விருப்பம் இல்லை. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, நான் இதை பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு நான் துறவரம் போயிடுறேன் அப்படின்னு தான் சொன்னார். சரிங்களா? கிருஷ்ணா தான் சொன்னார், அப்படி கிடையாது, நீ சத்திரியன், என்னுடைய ஸ்மரணத்தில் நீ கண்டிப்பாக இந்த வேலையை செய்யணும்னு தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போது இதுதான் வந்து செயல் விளைவு இல்லாமல் செய்கிற விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த செயல் வந்து, இப்போ ஒரு ஆஃபீஸில் யாரோ ஒரு வேலை பார்க்குற ஒரு ஊழியர் வந்து ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த வேலை வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அந்த வேலை அந்த கம்பெனியோட அந்த அலுவலகத்துக்கு ஒரு ஹெட் இருப்பார் இல்லையா, ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா, அந்த ஓனருக்கு அது திருப்திகரமான செயலாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்படி தானே? என்ன ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு நான் பாட்டில் உட்காந்துட்டு நான் பாட்டில் டீ சாப்பிட்றது, அப்புறம் வந்து என்னோடய வேலையில் ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது, அல்லது நான் தூங்குறது, இதெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கேன் இப்படி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓனர் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த வேலைகளை அவரை திருப்திப்படுத்தாது. சரிங்களா? அப்போ நான் ஒரு செயல் ஆஃபீஸில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் அங்கே இருக்கிற அந்த பாஸ், என்னோடய எஜமானரை திருப்திப்படுத்துதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல்கள் விஷ்ணுவை அல்லது பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துதா அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பாங்க. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த செயல் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் இந்த பாவ விளைவு அல்லது புண்ணிய விளைவு அப்படிங்கிற இந்த 2 பார்ட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? ஆனால் நான் செஞ்ச செயல் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம இந்த விளைவுகளுக்கு உட்பட மாட்டோம். சரிங்களா? அப்போ விளைவுகளுக்கு உட்பட மாட்டேன்னு சொன்னால் கிருஷ்ணா இங்கே சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ பந்தத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக நாம் செஞ்சுருக்கிறோமா காரியங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கான காரியங்கள்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கு தான் பிரபுபாத் வந்து இங்கே சொல்கிறார், இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தேவை. கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டலின்படியோ பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின்படியோ கவனமாக செயலாற்ற வேண்டும். அப்போ ஏற்கனவே கிருஷ்ண பக்தி கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற சில பக்தர்கள், மூத்த பக்தர்கள், ஆச்சாரியா சொன்னபடி கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற பக்தர்களுடைய அந்த வழிகாட்டல் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த செயலை வந்து நம்ம சரியாக செய்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போது நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், இப்போ இந்த செயல்கள் எல்லாமே, எந்த செயல்கள் எல்லாமே நம்மள மாதிரி இந்த ஜடப்பிணைப்புலேருந்து அல்லது இந்த பந்தப்படுத்துறதுலேருந்து நம்மளை எது விடுவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்தி காரியங்கள் எல்லாமே. அண்டு நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் பகவானுக்கு சம்மந்தப்படுத்துகிற மாதிரி அந்த செயலை நம்ம மாற்றிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து ஆக்சுவலாக உதவி தேவை. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, சாப்பிட்றதுங்கிற செயலை எல்லாருமே செஞ்சு தான் ஆகணும். சாப்பிடாமல் இருங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு சில பேர் நினைக்கலாம், ஏங்க செயலை செஞ்சாத்தாங்க எனக்கு வந்து பாவ விளைவு புண்ணிய விளைவு வருதுன்னு சொல்கிறீங்க, நான் செயலையே செய்யலையே சும்மா இருந்துக்கிறேன் கம்முன்னு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது முடியாது ஆக்சுவலாக. சரிங்களா? செயல் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. வெறுமனே அந்த மாதிரி துறவு நம்மளால் சாத்தியம் அல்ல. ஏதாவது செயல் செஞ்சே ஆகணும். குறைஞ்சபட்சம் உடம்பை காப்பாற்றணும்னு நான் சாப்பிட்டாது ஆகணும் இல்லையா? அப்போ நான் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் வெஜிடேரியன் வச்சுக்கோங்களேன், பாவ விளைவு உண்டு. ஒருவேளை நான் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன் அப்படின்னாலுமே அதுக்கும் விளைவு உண்டு. சரிங்களா? ஏன்னா அதுவும் கர்மத்துக்குள்ளே தான் வரும். ஆக்சுவலாக நான் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறேன், ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு யாருக்காவது கொடுக்குறேன், அது புண்ணிய விளைவு. சரிங்களா? அப்போது பாவ விளைவு புண்ணிய விளைவு நம்ம சாப்பிட்றதுல கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கறதுல வந்துடும் ஆக்சுவலாக. அப்போ நான் எப்படி இதை வந்து விளைவுகள் இல்லாத செயலாக நான் மாற்றுறது அப்படின்னு சொன்னால், ஸோ அங்கே வந்து கிருஷ்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால்,
நீ எதையெல்லாம் முன்கிறாயோ அதை வந்து எனக்கு அர்ப்பணமாக செய்யின்னு சொல்லி பின்னாடி வர அத்தியாயங்களில் சொல்கிறார். அப்போ கண்டிப்பாக பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சாப்பாடை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது அது பகவானுடைய கருணை. ஆக்சுவலாக அந்த பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கொடுக்கப்படுற அந்த உணவுங்கிறது வந்து பகவானுடைய கருணை, பிரசாதம்னு சொல்லுவோம். சரிங்களா? பிரசாதம்னா கருணைன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றோன்னா அப்போ நம்ம 2 விளைவுகளுக்கு நம்ம உட்பட மாட்டோம். சரிங்களா? அப்போ இது மாதிரி இது உதாரணத்துக்கு ஒரு செயல் சொன்னேன். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு செயலையும் கிருஷ்ணர் கூட தொடர்பு படுத்தி நம்ம செய்ய முடியும். சரிங்களா? அப்போ கிருஷ்ணர் கூட தொடர்பு படுத்தி நம்ம இந்த செயல்முறைகள், நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிறோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் விளைவுகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. சரி, ஓகே, இந்த மாதிரி நான் செயல்கள் செய்கிறேன் இல்லைங்க, நான் வந்து விளைவுகள் இருக்கிற செயலை செஞ்சுட்டு போகிறேன், நான் எதுக்கு விளைவுகள் இல்லாத செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா எங்கே சொல்லார், விளைவுகள் உள்ள செயல் செய்கிறப்போ நம்மளை பந்தப்படுத்துகிறோம். ஓகே, பந்தப்படுத்தினா என்ன அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப இங்கே பிறவி எடுப்பேன், பிறப்பை எடுப்பேன் நான். சரிங்களா? ஒன்ஸ் பிறப்பை எப்படி எடுப்பேன், ஒன்று நிறைய பேர்த்துக்கு மறுபடியும் மனிதராக தானே எடுப்போம் அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் உடல், இந்த மனித உடல். சரிங்களா? அடுத்த தடவை இந்த உடல் நமக்கு கொடுப்பாங்கன்றதுக்கான எந்த நிச்சயமும் கிடையாது. ஏன்னா நான் செஞ்ச செயல்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் எனக்கு அடுத்த உடல் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒன்று சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நினச்சிடாதீங்க அது ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆத்மா ஏற்கனவே மனுஷனாக சுற்றிக்கிட்டு இருந்தான். ஓவராக நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டான். தம்பி, நீ இந்த உடம்புல அப்படி சாப்பிட முடியாது, பெட்டராக ஒரு பாடி தரேன்னு கொடுத்தது தான் சிங்கம். சரிங்களா? ஸோ அவன் வந்து ஏற்கனவே நாமளும் இப்போ எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. சரிங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னா, எல்லா செயல்களையும் பந்தப்படுத்தாத விளைவுகள் இல்லாத செயல் நான் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக பக்தி காரியங்களை எடுத்துக்கணும். எல்லா காரியங்களையும் பகவான் கூட நம்ம தொடர்பு படுத்தணும். இந்த மனித வாழ்க்கையே வந்து எதுக்காக கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு மனித வாழ்க்கையை. நீங்கள் இந்த உடலில் இருக்கும்போது மட்டும்தான் நான் யார், எங்கேருந்து இந்த உலகத்துக்கு வந்தேன், இந்த உலகத்தில் ஏன் நம்மளால் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்க முடியுது, ஏன் இந்த உலகத்தில் நான் எல்லா விஷயங்களாலையும் கஷ்டப்படுறேன், ஏன் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்கவும் முடியறதில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் ஒருத்தரை கூட வந்து வந்ததுலேருந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறாருன்னு ஒருத்தரை கூட நீங்கள் கை காட்ட முடியாது. எல்லாரும் அந்த உலகத்துக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட், அவங்கவுங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியே கிளம்பி தான் போயாகும். சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் இது நிகழும்போது இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது மனித உடலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ மனித வாழ்க்கை எதுக்கானதுன்னா இந்த கேள்விகளையெல்லாம் கேட்கறதுக்காகவும், இந்த கேள்விகள் மூலமாக நாம் வந்து பக்தி செயலில் நாம் ஈடுபட்டாகணுங்கிற முடிவுக்கு வரணுங்கிறதுக்காகவும் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் அதுக்காக நம்ம உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம அனிமல் வாழ்க்கையை விட, விலங்குகள் வாழ்க்கையை விட நம்ம ஒன்றும் பெட்டராக வாழ்க்கையை வாழலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்தர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அம்பரீஷ் மகாராஜ் அப்படிங்கிற அம்பரீஷ் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க பகவானுக்காக பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய தலையை பகவானுக்கு விழுந்து வணங்குறதுக்காக உபயோகப்படுத்தினார். சரிங்களா? அவருடைய வார்த்தைகள் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவானை பற்றி பேசுகிறதுக்காக, பகவான் நாமம் சொல்கிறதுக்காக, பகவானுடைய திருநாட்டை, பகவானுடைய வைகுந்த லோகங்களை புகழ்கிறதுக்காக, பகவானுடைய பிரசாதங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அவர் அந்த வாய் யூஸ் பண்ணுறார். வேறு எந்த விஷயத்துக்கும் அவர் யூஸ் பண்ணல. சரிங்களா? இது அம்பரீஷ் மகாராஜனும் மிகப்பெரிய பக்தர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மனசு எதுக்காக உபயோகப்படுத்துகிறாருன்னா, கிருஷ்ணர் பகவானை நினச்சிட்டு இருக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறார். சரிங்களா? அதே மாதிரி அவருடைய கால்கள், எங்கெல்லாம் பகவானுடைய புனித தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போகிறதுக்காக தன்னுடைய கால்களை யூஸ் பண்ணுறார். தன்னோட கைகளை எப்படி உபயோகப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பகவானுடைய கோவிலை சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த கைகளை யூஸ் பண்ணுறார். அடுத்தது தன்னுடைய மூக்கு எப்படி உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முகர்ந்து பார்க்கறதுக்காக உபயோகப்படுத்துகிறார். இந்த மாதிரி எல்லா புலன்களையும் எல்லா அவயங்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கிட்டு அவர் இருந்தார். ஆக்சுவலாக ராஜாவா தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை சத்திரியனா அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தார்.
சரிங்களா. ஆனால் அந்த வேலையெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிருஷ்ண உணர்வோடு சம்மந்தப்படுத்தி இந்த வேலைகளெல்லாம் செஞ்சார். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துர்வாச முனிவர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆக்சுவலாக. சரிங்களா. துர்வாச முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பரீஷ மகாராஜை தண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். பகவான் தன்னுடைய பக்தர்கள் தண்டிக்கப்படுறதை அவர் விரும்புகிறதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் தானாகவே துர்வாச முனிவரை வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவர் எல்லா பக்கமுமே போயிட்டார், யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான், பிரம்மா எல்லாரையும் பார்த்தார். எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் விஷ்ணுவை போய் கேளுங்க, கிருஷ்ணரை போய் கேளுங்க. அங்கேயும் போனார். அவர் சொல்லிட்டார் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டார் கிருஷ்ணரே. ஏன்னா நீங்கள் குற்றம் இழைத்தது பக்தருக்கு எதிராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ பக்தி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பக்தி வாழ்க்கையாக மாற்றும்போது இங்கே இருக்கும்போதே நமக்கு எல்லா விதமான பாதுகாப்புமே கிடைக்கும். ஈவன் எல்லா தேவர்களுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து பிரபுபாதர் சில விஷயங்கள் சாஸ்திரங்கள்லேருந்து எழுதியிருக்கிறார். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இந்த செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து செயலோட விளைவுகள்லேருந்து அவங்கள பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் உண்டு. அடுத்தது படிப்படியாக பகவானினுடைய திவ்யமான அன்பு தொண்டிற்கு நம்மளை உயர்த்திடும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். பகவானுக்கு மேலே இன்னும் அன்பு நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அடுத்தது அந்த மாதிரி ஒரு அன்பு தொண்டு நமக்கு விருத்தி ஆகும்போது நம்ம கண்டிப்பாக இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம எல்லாருமே பகவான் இருக்கிற லோகங்களில் நம்மளை வந்து மாற்றுவாங்க. இந்த உலகத்தில் நம்ம வந்து உடல் எடுத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கிறது அப்போ தான் நமக்கு வராது. சரிங்களா. ஸோ ஹரே கிருஷ்ணா. அதனால் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, தினசரி தயவுசெய்து பகவத்கீதை பாகவதம் படிங்க. இங்கே கோவில் ஈரோடு இஸ்கான் கோவிலுடைய எல்லா இடங்கள்லையுமே இஸ்கான் கோவிலுடைய நோக்கம் என்னென்னா, வர்ற எல்லா மக்களுக்குமே வந்து இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு பற்றி சொல்லிக் கொடுத்து, கடவுள் உணர்வை சொல்லிக் கொடுத்து எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய இருப்பை, அவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி அவங்க எல்லாரும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இங்கே இருக்கிற காலத்துலேயும் மிக சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கான வைகுந்த பிராப்தங்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இதற்கப்புறம் ஒரு பிறவிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டங்கிறது எங்கேயுமே வரக்கூடாதுன்றதுக்காக இந்த சேவையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இஸ்கான் கோவில்களிலும் நிறைய டிவோட்டிஸ் வந்து கோவிலுக்குள்ளே இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. அதனால் நம்மளும் வந்து அந்த மிஷனில் இது வந்து கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து இந்த மிஷன் ஆக்சுவலாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தி பரவணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கிருஷ்ண உணர்வு எல்லா இடத்துலையும் பரவணும்னு சொன்னார். அதை தான் நம்முடைய ஆச்சாரியர் வந்து பார்த்திங்கன்னா பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க வந்து இதை பரப்பி இருக்கிறாரு. அதனால் உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே அந்த பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. நாம் செய்ய வேண்டிய இந்த பக்தி காரியங்கள்ல எல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கடவுள் கிருஷ்ண உணர்வில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பக்தர்களுக்கு நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளும் அந்த பக்தி சேவையில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். சரிங்களா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, சொல்லுங்கள். குழந்தைகள் முதல்ல நம்மளோடது கிடையாதுங்கிற எண்ணம் புரியணும் நம்மகிட்ட. இப்போ இந்த விஷயம் என்னென்னா, இப்போ மாதாஜி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. என்னென்னா, நம்ம எல்லாமே நம்மளோடதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த எண்ணத்தையும் நம்ம ஆக்சுவலாக விடணும். சரிங்களா. ஆக்சுவலாக எதுவுமே நம்மளது கிடையாது. சரிங்களா. இந்த உடல் நம்மளோடது கிடையாது. இந்த உடல் கிருஷ்ணா கொடுத்தது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை ஓனர் விருப்பப்படி தான் நான் அதை உபயோகப்படுத்தணுமே தவிர ஏன் விருப்பத்துக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடாது. சரிங்களா. அது மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட உடல் முதல்ல என்னோடது கிடையாது. இந்த உடல் மூலமாக வர்ற உபபொருட்களும் என்னோடது கிடையாது. சரிங்களா. கிருஷ்ணர் நமக்கு இந்த ஆத்மாவை நம்ம கூட அனுப்பியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்மா
கிருஷ்ணர் என் கூட இந்த ஜென்மத்தில் என் கூட இருக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இந்த ஆத்மா இனிமே வந்து கஷ்டப்படக்கூடாது, இந்த ஆத்மா இன்னொரு பிறவி எடுத்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன குழந்தையாக இருந்து வளர்க்கும் போதே அவங்களுக்கு பக்தியை சொல்லி கொடுத்து தான் வாழ்க்கையில் வளர்க்கணும். நீங்கள் அப்படி பக்தியை சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன தெரியும், சாஸ்திரப்படி வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்கள பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை, குடும்பஸ்தராக இருக்கும்போது நான் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது புரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வயசான காலத்தில் இருக்கிறப்போ அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை விடாது. ஏன்னா இந்த வானப்பிரஸ்தர்கள் நான் ஆக்சுவலாக பக்தி வாழ்க்கையில் வளர்ந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. ஸோ இந்த ஆத்மா இப்போ நம்ம ஆத்மாங்கிறது வளர்க்கும்போது அவங்க வளர்ந்து பக்தி வாழ்க்கையில் வளரும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆத்மா எனக்கு அப்பாவா அம்மாவா இந்த ஜென்மத்தில் வந்திருக்காங்க, இவங்க பகவானுடைய திருநாட்டிற்கு திரும்ப போகணும், இவங்க மறுபடியும் பிறவி எடுத்து கஷ்டப்படக்கூடாது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பக்திக்கு வயசான காலத்தில் நமக்கு முடியாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்மளுடைய பக்திக்கு அவங்க முழுசாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம நாம் பயிற்சி பண்ணாததுனாலையும் நாம் சொல்லி கொடுக்காததுனாலையும் தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய இடங்களில் பெற்றோர்களை கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு இல்லத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு போன டைம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு சம் நியூஸ் அல்லது ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா தன்னுடைய குழந்தைய சகல வசதிகளோட அந்த பையனை வளர்த்துருக்குறாங்க. சகல வசதிகள்னால் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற சொத்துக்கள்லாம் உபயோகப்படுத்தி நல்லா பெரிய பெரிய இடங்களில் படிக்க வச்சாங்க. நிறைய வசதியாக வளர்த்து அந்த பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய திருமணமெல்லாம் நிறைய செலவு பண்ணி வச்சாங்க. எல்லாமே அந்த பையனுக்காக செஞ்சாங்க. அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் இங்கே கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமில் ஏற்கனவே எல்லாம் பேசி வச்சுட்டு ஆக்சுவலாக. சரிங்களா? கொண்டு போய் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி ஒரு சேரில் உட்கார வச்சு அப்படியே விட்டுட்டு போயிட்டு அப்படியாகும் கிளம்பி போயிட்டு அப்படி. சரிங்களா? பெற்றோர்களை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இது எதனால் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ண பக்தி இல்லாதனால தான் வருது. கிருஷ்ண பக்தியிலேருந்து அவங்களுக்கு என்ன எண்ணம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஓகே இந்த ஆத்மாக்கள் இனி பிறவி எடுக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் நினச்சி வளர்த்தீங்களோ அதே மாதிரி நமக்கு வந்து வயசான காலத்தில் இந்த ஆத்மாக்கள் வந்து கிருஷ்ணரை நோக்கி போகிறதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதையெல்லாம் செய்யணுங்கிற அந்த உணர்வு அப்போ தான் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய இல்லங்களெல்லாம் முதியோர் இல்லங்களெல்லாம் இருக்குது, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். சரிங்களா? காரணம் என்னென்னா, கிருஷ்ண உணர்வு இல்லாததான் காரணம். நம்மளும் கற்றுக்கலை, அடுத்த தலைமுறைக்கு சொல்லியும் கொடுக்கல. சரிங்களா? அதனால தான் இதெல்லாம் வருது. ஸோ அதனால் குழந்தைகள் நம்மளோடவங்க கிடையாது, நம்முடைய சொத்து கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனுடைய சொத்து கிருஷ்ணர்கிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும். சரிங்களா? இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம பக்தி சொல்லி தரணும், அது நம்மளுடைய கடமை, பெற்றோர்களாக இருக்கிற எல்லாருடைய கடமையும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? எஸ். சாரி பிரபு. பிரபு 75க்கு அப்புறம் சன்னியாசம். நீங்கள் மறுபடியும் இன்னொரு பிரிவுக்கெல்லாம் வராதிங்க. 4 பிரிவு தான். சந்நியாசம்னா முடிஞ்சது, கிளம்பிடணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம டெத்து வரைக்கும் நம்ம வேலை, குடும்ப பொறுப்பெல்லாம் எதையும் இதில் வச்சுக்கூடாது. ஒன்லி பகவானை பற்றிய பிரச்சாரம். அதுவும் சன்னியாசி பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். எங்கே ஏதாவது கிடைக்குதுன்னா எங்கேயும் போயிட்டு சம்பாதிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறது தான் இந்த சென்ஸ். ஒரு ஹவுஸ் ஹோல்டர், ஒரு குடும்பஸ்தர் வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அவங்க ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறத வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். சன்னியாசம்ங்கிறது அந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக 75 வயசுக்கு அப்புறம் சன்னியாசம் தான். நீங்கள் அதுக்கப்புறம் 200 வயசு வரைக்கும் இருந்தாலும் 125 வருஷம் சன்னியாசியாக தான் இருக்கணும். சரிங்களா? மறுபடியும் எனக்கு வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் ஏதாவது இன்னொரு டைம் ஒரு ரிட்டர்ன் போட்டுக்குவா, அந்த கேள்வியெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? மாதாஜி, அதனால தான் என்னென்னா கலியுகத்தில் வந்து அந்த மாதிரியான வர்ண ஆசிரமங்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிரிக்க முடியாதுங்கிறதுனால தான் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும், ஒருவேளை நம்ம சன்னியாசியாக இப்போ குடும்பத்திலலாம் விட்டுட்டு எல்லாரும் போகிறதுங்கிறது சாத்தியம் அல்ல. ஆனால் நம்ம கண்டிப்பாக இந்த குடும்பத்திலேருந்து நம்ம பற்றுக்களையெல்லாம் விட்டு நம்ம விலகிறதுக்கு தயாராக இருக்கணும். மனசளவில் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த எல்லா பற்றையும் நம்ம விட்டு தான் ஆகணும். இவங்க என்னுடைய பையன், இவங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னுடைய அந்த சாவி கொத்து என் கையில் தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் வீட்டில் நடக்கணும், நான் சொல்கிற சமையல் தான் நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் பையன் கேட்கணும், இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது.
எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து ஜபம் பண்ணோமா, பகவத்கீதை படித்தோமா, பாகவதம் படித்தோமா, சரிங்களா, கோயிலுக்கு வந்தோமா, ஏதாவது சேவா இருந்தால் சேவா செஞ்சோமா, வாழ்க்கை இப்படியே தான் போகணும். எங்கே இருந்தாலும் சன்னியாச மனநிலையில் இருக்கலாம் நம்ம, சரிங்களா. பற்றுகள் வச்சுக்கக்கூடாது. நான் பேர பையனை பார்ப்பேன், பேர பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவன் பையனை நான் தான் வளர்த்துவேன் அப்படின்லாம் உட்காந்து குடும்ப பற்றுகள் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இடையில திடீர்னு ஏதாவது சம்பவங்கள் நடக்கும். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், சரிங்களா. மறுபடியும் திரும்ப வருவோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம். மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் இறப்போம். நடந்துகிட்டே தான் இருக்கும், சரிங்களா. சாரி பிரபு. சித்தர்கள் யார் சித்தர்கள் அவங்க சித்தி அடையிறதுக்காக செய்கிறவங்களாம் யாருன்னா அஷ்டாங்க யோகிகள், சரிங்களா. அவங்க என்ன செய்யலாம்னா வாழ்க்கையை கொஞ்சம் நீடிக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக மரணம்ங்கிறது உண்டு. மரணத்திலேருந்து தப்பிக்க ஈவன் தேவர்கள் கூட தப்பிக்க முடியாது, சரிங்களா. இந்த 14 லோகங்களில் உயர்ந்தது பிரம்மலோகம். பிரம்மாவுக்கே மரணங்கிறது இருக்குது, சரிங்களா. படைச்சவருக்கே இருக்குது, சரிங்களா. அவருக்கு மேபி நம்மளுடைய வருஷ கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா அவரோட வருஷ கணக்கெல்லாம் பல மில்லியன், பல கோடிக்கணக்கான வருஷங்கள் அவர் வாழ்வார். ஆனால் அவருக்கும் மரணங்கிறது இருக்குது ஆக்சுவலி. அதனால் சித்தர்கள்ங்கிறது அவங்க சித்திகளெல்லாம் வச்சிட்ருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அஷ்டாங்க யோகங்கள் மூலமாக கொஞ்சம் வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்கு சிலதெல்லாம் முடியும், செய்யலாம். ஆனால் அதுவும் கலியுகத்தில் பண்ண முடியாது. நீங்கள் கலியுகத்தில் பண்ண சித்தர்கள்லாம் இங்கேருந்து நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. பிராணாயாமான ஒரு பயிற்சி பண்ணணும். நல்ல மூச்சை இழுத்து நீங்கள் காற்றை சுவாசிக்கணும். நீங்கள் உட்காந்து இங்கே காற்றை சுவாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டீசல் புகையாக உள்ளே போகும், சீக்கிரம் செத்துருவோம். வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்கெல்லாம் இங்கே உட்காந்து பிராணாயாமம் பண்ண முடியாது. அது தியானம் அல்லது அஷ்டாங்க யோகா எப்படி பண்ணணுங்கிறதையும் கிருஷ்ணா 6வது அத்தியாயத்தில் பேசியிருக்கார், சரிங்களா. அது நம்ம எங்கேயெல்லாம் பயிற்சி பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தனிமையான இடத்துக்கு போய் அதெல்லாம் பண்ணணும். சாத்தியம் இல்லாத விஷயம், எல்லாருக்கும் நடக்காது. அதனால் சித்தர்கள் வாழ்க்கைங்கிறது யாராவது சில அஷ்டாங்க யோகிகள் பண்ணுறவங்க கொஞ்சம் வாழ்க்கையை நீட்டிக்கலாம். மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது யாருக்குமே. எல்லாரும் மரணிச்சாகணும். ஹரே கிருஷ்ணன். ஓகே, பிரபு என்ன கேட்குறான்னா, நம்ம உடம்புல சரீரம் ஆத்மா இருக்குது, என்ன ரூபத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல ஆத்மாவோட சைஸ் என்னன்னு பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை சொல்லிடுறேன், சரிங்களா. ஆத்மாவோட சைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முடி எடுத்துக்கோங்க. முடியோட நுனி, ஃபுல் முடி கிடையாது, முடியோட நுனி டிப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும் இல்லையா. அதை 10,000 பார்ட்டாக வெட்டுங்க, 10,000 பகுதியாக பிரிங்க. அதில் ஒரு பகுதி எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த சைஸ் தான் ஆத்மா. அந்த சைஸ் தான் ஆத்மா. இந்த ஆத்மா என்ன வடிவத்தில் இருக்குன்னா, என்ன ரூபத்தில் இருக்குன்னா, இப்போ நமக்கு என்ன ரூபம் இருக்குதோ இந்த ரூபத்தில் தான் இருக்குது. இப்போ அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், இந்த சட்டைக்கு ஒரு கை இருக்குது. இந்த கை எதனால் இருக்குன்னா, இந்த உடம்புல என்கிட்ட ஒரு கை இருக்கிறதுனால இந்த கை மாதிரி இதுக்கு ஒரு கை இருக்குது, சரிங்களா. அது மாதிரி ஆத்மாவை கவர் பண்ணி தான் இந்த மேலே ஸ்தூல உடல் இருக்குது. அதனால் ஆத்மாவுக்கு கை இருக்கிறதுனால நமக்கு அந்த கை இப்படி இருக்குது. 2 கவரிங் அப்படி தான் இருக்கும். எஸ், வேறு ஏதாவது? சாரி மாதாஜி. எல்லாத்துலேயுமே ஆத்மா இருக்காங்க. உயிர்வாளிகள் எல்லாத்துலேயும் ஆத்மா இருக்காங்க, சரிங்களா. ஏதோ ஒரு ஆத்மா அவங்க பண்ணுடைய தப்பு காரணமாக இந்த ஜென்மாவில் மரமாக நிற்கிறாங்க. சாரி மாதாஜி, தெரியல. மனித உடலுக்கு இந்த கவர் இருக்குது, சரிங்களா. அது தெரியல எனக்கு. வேறு தவிர இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நான் உண்மையாகவே இந்த கேள்வி நானே கேட்டதில்லை. எனக்கு இப்படியெல்லாம் சந்தேகம் வரல. நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உடலுக்கு வந்துட்டோம். ஒரே நிமிஷம் அது. நம்முடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உடல் எடுத்துட்டேன். முக்கியமான விஷயம், இந்த உடல் நான் இனி எடுக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும், சரிங்களா. இந்த மரம் இவர் என்ன பண்ணார், எத்தனை கோடி வருஷத்துக்கு இவர் இருப்பார், இவருக்கு என்ன ஜென்மா, ஈவன் நம்ம வீட்லேயே கூட மற்றவங்க இவர் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுப்பார்,
அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. சில பேர் கிருஷ்ண பக்தி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தப்பிக்கிற வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? வேறு ஏதாவது கேள்விகள்? ஓகே, ஸோ தேங்க்யூ. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जाय, श्रील प्रभुपाद की जाय. हरे कृष्णा. சில அனௌன்ஸ்மெண்ட்